பரோட்டாக்கு வந்து அந்த ஊற்றுற சால்னா இருக்குல்ல, அதுதான் அது. அது ஒரு ஒரு இடம் தான் அது. அது இதுதான் சொல்ல முடியாது. சில மாசு பிச்சுடுவாங்க. நாங்கள் முன்னாடி சிவன் கோயில்கிட்ட சாப்பிட்ருக்கேன். நார்மலாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் சார். சிவப்பும் ஆரஞ்சும் கலந்த கலரில் இருக்கும். தண்ணியாக இருக்கும். அது வாங்கி ஊற வச்சு சாப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு எம்டி சேனல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி, ஒரு சில்லு தேங்காய் சில்லு, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள், சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சி வச்சிருக்க சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியோட சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. புதினா தான் இதுக்கு டேஸ்ட்டே தரும். இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே கிண்டிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டுடுங்க. குக்கரில் வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயில் வைக்கிறதுக்காட்டி குக்கரில் வச்சா நல்லாயிருக்கும். இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இனிமேல் கடையில் சால்னா வாங்க மாட்டீங்க. பரோட்டா மட்டும் கடையில் வாங்குவீங்க. வீட்டில் சால்னா செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.